ஏன்னா ஒரு நிமிஷத்துல இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு அஜித் அவர்கள் நினைக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுதுங்க. கண்டிப்பா இது அஜித் அவர்களோட தவறு கிடையாது. ஆல்ரெடி ரோட்ல ஒரு வண்டி நின்றுச்சு, அது மேல அஜித் அவர்கள் காரு மோதி இருக்கு. இன்னைக்கு நடந்த ரேஸ்ல அஜித் அவர்களோட கார் விபத்துக்குள்ளா இருக்கு. நல்ல விதமா அஜித் அவர்களுக்கு எதுவும் ஏற்படல அப்படிங்கிற தகவல் இருக்கு. இந்த மனுஷன் உண்மையாவே வேற லெவல் தாங்க. ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, கேம் எல்லாம் போயிருச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ல செதறி கிடைக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காப்லங்க. இப்ப ட்விட்டர்ல யூரோப் கார் சீரிஸ் நடத்துறவங்களே பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட அந்த போட்டோ போட்டு ரெஸ்பெக்ட் அஜித் குமார் அப்படின்னு போட்டிருக்காங்க சீரிஸ்ல. இது வேற லெவலான விஷயம். விடாமுயற்சி அப்படிங்கிறதும் போராட்டம் அப்படிங்கிறதும் எப்பவுமே தல அஜித் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றுதான். இப்ப இந்த ரேஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இருந்தாலும் ஒரு தரமான கம்பேக் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரீசென்ட் டைம்ல அஜித் அவர்களோட கார் ஆக்சிடென்ட்க்குள்ளாகிறது இது 3வது டைம்ங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே கண்ட்ரோல் மிஸ்ல நடந்திருக்கு. இந்த டைம் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் தவறு கிடையாது. இருந்தாலும் இந்த சீரிஸ் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பெரிய கனவோட இருந்திருப்பாரு. அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. கண்டிப்பா அஜித் அவர்களோட ரேசிங்ல இது முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதுல ஜெயிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. அஜித் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க.